இன்று டாஸ்மாக் ஊழியர்களுடைய அனைத்து சங்கங்களின் கூட்டுக்குழுவின் சார்பாக சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட மேலாளர் அவர்களை சந்திக்க வந்தோம். அவரும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தை உடனடியாக இன்றையிலிருந்தே ரத்து செய்ய வேண்டும். தனியார் முகமையை ஏற்படுத்தி அவர்கள் வசூல் செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான திட்டத்தை டாஸ்மாக் ஊழியர்களை கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று சொன்னோம். 3 முக்கிய கோரிக்கைகளை சொன்னோம். காலி பாட்டில் திரும்ப பெறுவதை விற்பனையாளர்களோ கடை ஊழியர்களோ யாரும் செய்ய மாட்டோம். 2வது, உடைகிற பாட்டில்களுக்கு முழு நிர்வாகம் இன்றிலிருந்தே பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உடைகிற பாட்டிலுக்கு ஊழியர்கள் பொறுப்பு கிடையாது. அதை ஒரே ஒரு உத்தரவின் மூலமாக அந்த பணத்தினை, உடைந்த பாட்டிலுக்கான பணத்தினை நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் முடிகிறது. அடுத்து, பணியாளர்களுக்கு நாங்கள் பேரிகார்டு அமைத்து தர சொல்லி கேட்டிருக்கிறோம். கடைகளுக்கு அதையும் அமைத்து தர வேண்டும். நீண்ட காலமாக டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர்ந்து, எனக்கு தெரிந்து சுதந்திர காலத்தில் கூட இப்படி இருந்திருக்காது. சுதந்திரத்துக்கு முன்பாக ஒரு அடிமைத்தனம் இருந்திருக்கலாம், சுதந்திரத்துக்கு பிறகு இல்லை. இப்பொழுதும் கூட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் துறையை தவிர வேற எந்த துறையிலும் இந்த நடைமுறை இருக்காது. ஒப்பந்த தற்காலிக பகுதி நேர ஊழியர்கள் என்கிற தகுதி வேற எந்த துறையிலுமே கிடையாது. இது நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒப்பந்த ஊழியருங்கிற ஒரு கயிறு, தற்காலிக ஊழியர் என்கிற முள் கம்பி, பகுதி நேர ஊழியர் என்கிற ஒரு நெருப்பு கம்பி, இத்தனையும் போட்டு இந்த ஊழியர்களை கட்டி வைத்து அச்சுறுத்தி பயமுறுத்தி காலங்காலமாக 24 ஆண்டுகளாகவும் எங்களை இந்த நிலையில் வைத்து என்னென்னலாம் நிர்வாகம் சொன்னதோ அத்தனையும் நாங்கள் செய்தோம். தமிழ்நாடு அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் டாஸ்மாக் நிர்வாகமும் இந்த கோரிக்கையை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த 3 கட்டுகளையும் அவிழ்த்தாக வேண்டும். இதிலிருந்து எங்களுக்கு ஒரு சுதந்திரம் வேண்டும். ஒரு ஒப்பந்த ஊழியர்கள் நாங்கள் வேலைக்கு வரும்போது சேர்ந்த சாலை பணியாளர்கள் இன்று நிரந்தர பணியாளர்களாக இருக்கிறார்கள். அதே போல மக்கள் நல பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்களாக, எத்தனையோ ஒப்பந்த மின்வாரியத்தில் சேர்ந்த ஒப்பந்த ஊழியர்கள் இன்று நிரந்தர பணியாளர்கள், கல்வித்துறையில் சேர்ந்த ஒப்பந்த ஊழியர் நிரந்தர பணியாளர்கள். ஆனால் நாங்கள் மட்டும் இந்த 3ஐயும் போட்டு நீதிமன்றத்திற்கு போனாலும் இது அரசினுடைய கொள்கை முடிவு என்று எங்களுடைய மனுவை தள்ளுபடி செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் நிரந்தர பணியாளர்களாக, அரசு ஊழியர்களாக காலமுறை ஊதியத்தோடு பணியாற்ற விரும்புகிறோம். நாங்கள் அரசு சொன்ன உத்தரவை MRPக்கு மேலே ₹1 கூட கூடுதலாக விற்கக்கூடாது என்று அரசு உத்தரவு போட்ட பிறகு அனைத்து ஊழியர்களும் நேர்மையாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிர்வாகம் எங்கள்கிட்ட ₹1 கூட செலவு வைக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எல்லாம் செலவும் நாங்களே எப்படி செய்ய முடியும்? அதனால் இந்த காலி பாட்டில் திரும்ப பெறும் என்பது, நாங்கள் விற்பனை பணிக்காக சேர்ந்த ஊழியர்களை காலி பாட்டில் திரும்ப பெறுவது என்பது அது முறையல்ல. இன்னொன்று, எல்லா துறையிலையும் பாருங்க, ஒப்பந்தம் ஏற்படுத்தியிருப்பாங்க. ஒரு நிறுவனத்தில் இப்ப கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு டீ கடை இருக்குன்னா அதுல ஒரு ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா போய் அதுல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கான பொருள்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒப்பந்தம் யார் எடுத்தாங்களோ அவங்க செஞ்சுக்குவாங்க. அதே மாதிரிதான் இங்க எங்க DM ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த பெட்டிகள் அடுக்கக்கூடிய உள்ளுக்குள்ள குடோனுக்குள்ள வேலை செய்யறோம், அது ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை அந்த ஊழியர்கள் தான் செய்ய முடியும் ஒழிய டாஸ்மாக்ல இருக்கிற DMO, AMO, ஜூனியர் ரெஸ்டாரண்ட் யாரும் செய்ய போறது இல்லைங்க. அதை மேற்பார்வையிடுறது அவங்க வேலையை ஒழிய அந்த வேலையை அந்த ஊழியர்கள் தான் செய்வாங்க. டிரான்ஸ்போர்ட் ஊழியர்கள் அது ஒப்பந்தம். அந்த டிரான்ஸ்போர்ட்ல பெட்டி எடுத்துட்டு வந்து கடை கொண்டு வந்து சேர்த்துறது ஒப்பந்த ஊழியர்கள். இந்த நிலையில இருக்கிறப்ப அதே போல பார் கொடுத்துருக்காங்க ஒப்பந்தம். அந்த பார்லயும் ஊழியர்களே நாங்க அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சுக்க முடியும். அவங்க தான் செஞ்சுக்கிறாங்க. யாரு ஒப்பந்தம் பார் எடுத்திருக்காங்களோ அவனே கல் அமைச்சுக்கிறான், ஆட்களை போட்டுக்கிறாங்க, சமையல் வேலையிலிருந்து சப்பள வேலையிலிருந்து அவங்க செஞ்சுக்கிறாங்க. இந்த காலி பாட்டில் திரும்ப பெறும் திட்டத்தில் மட்டும் ஒப்பந்தம் டெண்டர் எடுத்தவர் எங்கேயோ இருக்கிறார். ஊழியர்களை பாடாய்படுத்துகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். அதற்காக மாவட்ட மேலிடத்துல நாங்க இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறோம். இதை மேலாண்மை இயக்கத்திட்ட சொல்லி நாங்க தீர்வு செய்ய 30 நாள் டைம் கேட்டங்கிறாங்க. ஒரே உத்தரவு அரசுக்கு போதும். ஒரு உத்தரவு, இந்த பணியாளர் சந்தோஷப்படுவோம். இந்த பணியாளர்கள் ஏற்கனவே 24 ஆண்டுகளா வேலை பார்த்து ஆரோக்கியம் இல்லாத பல்வேறு நோய்களுக்கு உட்பட்டு நாங்க நிர்வாகம் சொல்றதை கேட்டு வேலை செஞ்சிருக்கிற இந்த ஊழியர்கள் மேல நிர்வாகமும் அரசும் பரிதாபப்படணும் ஒழிய, அக்கறை கொள்ளணும் ஒழிய பயமுறுத்தக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது. உங்களை நம்பி பணிக்கு சேர்ந்தவர்கள் எப்படியாவது நாமளும் அரசு ஊழியர்கள் ஆகுவோம் என்று நாங்கள் பணிக்கு சேர்ந்த ஊழியர்களை நீங்கள் தாயுள்ளத்தோடு, கருணையுள்ளத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டும். எத்தனையோ திட்டங்கள் மாற்றம் என்று நீங்கள் சொன்னதனால் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். அந்த மாற்றத்தை எங்களிலிருந்து நீங்கள் தொடங்குங்கள். டாஸ்மாக் ஊழியர்களும் எதிர்ப்பு. உங்களுடைய நிர்வாகத்தின் கீழே, அரசு கீழே இருக்கிற ஊழியர்கள் தான் எங்களை எந்த ஒரு சித்திரவதைக்கும் ஆளாக்காமல் நிம்மதியாக ஒரு மன தைரியத்தோடு ஒரு சுயமரியாதையோடு நாங்களும் பணியாற்ற வேண்டும். ஆகவே
இந்த கோரிக்கையை நாங்கள் மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறோம். காலி பாட்டில் திட்டத்தை இன்றே திரும்ப பெறுகிறதை நடைமுறைப்படுத்த வேண்டும். உடைந்த பாட்டில்களுக்கு அவர்கள் பொறுப்பெடுத்துக்க வேண்டும். பேரிகார்டு அமைத்து தர வேண்டும். இதை தாண்டி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஊழியர்களோடும் ஊழியர்கள் மட்டுமல்ல குடும்பமும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது இந்த ஊழியர்களை நிரந்தர ஊழியர்களாக, அரசு பணி ஊழியர்களாக, காலமுறை ஊதியத்தோடு பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பு தரப்படும் என்ற அறிவிப்பை குடும்பத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக அரசாங்கமும் முதலமைச்சரும் டாஸ்மாக் நிர்வாகம் செய்யும் என்று நம்பி இருக்கிறோம். இந்த சொல்லியிருக்கிற அந்த 3 திட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் நாங்கள் இந்த இடத்திலிருந்து நாங்கள் விற்பனை பணிக்கு தொடங்குவோம். ஒருவேளை செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய முடிவுகளுக்காக நாங்கள் இங்கேயே காத்திருப்பதாக அனைத்து சங்கமும் அனைத்து ஊழியர்களும் முடிவு செய்தது. நாங்க காலி பாட்டில் அமல்படுத்தும் பொழுது காலி பாட்டில் ஒப்பந்ததாரர் நாங்க ஆட்கள் நியமித்துக்கிறோம், அவங்களுக்கு சம்பளம் நாங்க கொடுத்துக்கிறோம், நாங்களே பாட்டில் சேகரிச்சுக்கிறோம், நாங்களே எல்லாம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி தான் எங்களை அமல்படுத்த சொன்னாங்க. அவங்க ஆட்களை நியமிக்கல, நாங்களே தான் நியமிச்சுக்கிட்டோம். நியமிச்ச ஆளுகளுக்கு நாங்க சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுக்கறதுல இப்ப 10 ரூபா நோட்டுலாம் எங்கேயும் கிடைக்கிறது இல்ல. 1 லட்ச ரூபா வாங்கினா 15,000 ரூபா கமிஷன் கேட்கறாங்க. 15,000 ரூபா எங்க இருந்து தருது? எங்களுடைய கோரிக்கை அது ஒண்ணுதான். எங்களுக்கு பணிநிரந்தர கோரிக்கை நாங்க அப்புறம் பேசிக்கிறோம். பணிநிரந்தர கோரிக்கை கவர்மெண்ட் முடிவு எடுக்கணும், நாங்க பேசிக்கிறோம். ஆனா எங்களுக்கு இன்னைக்கு அமல்படுத்த வேண்டியது காலி பாட்டில் திட்டத்துல எங்களை ஈடுபடுத்தக்கூடாது. எங்களுடைய கோரிக்கையை அமல்படுத்த வைக்க ஊழியர்கள் என்னன்னா ஒரு உத்தரவு மூலம் நடைமுறைப்படுத்த சொல்ற நீங்க போராட்டம் தொடரும். இவங்க 23 நாளும் போராடிட்டு இருக்காங்க ஒப்பந்த ஊழியர்கள். அதுல இருந்து நிரந்தர பணியாளர்களா ஆக்குங்கன்னு கேட்கறதுல ஒரு பெரிய விஷயம் அரசுக்கு